அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அழித்த நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் என்ற இந்த முக்கூட்டு கிரகங்கள் தலையெழுத்து அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த கிரகம் பிடிச்சவங்க தமிழகத்தில் நன்றாக போய்கொண்டிருந்த, சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இந்த மூவர் கூட்டணி தான். சரிங்களா? இன்றைய பிஜேபியுடைய நிலைமை திரும்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ இதில் இளைஞர்களே காணோம். அன்னைக்கு மீட்டிங் போடுறாங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இளைஞர்களே இல்லை. பூரா வயசான தள்ளாடுற கம்பவுண்ட கேஸுக்கு தான் உட்காந்துட்டு. பூராமே தமிழக அரசியலேருந்து ரிஜெக்ட் பண்ணாளுங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஏற்கனவே பிஜேபி கட்சியில் இருந்து எந்த ஒரு துரும்ப கூட அசைக்காமல் தலைவர் பதவியில் இருந்தாலும் சரி, எத்தனையோ பதவிகளை நல்லா அனுபவிச்சிட்டாங்க. பிஜேபியில் இருந்தவங்க விளங்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல புதிய தலைவர் அண்ணாமலை என்று 2021 என்னைக்கு தலைவரானாரோ அதுக்கப்புறம்தான் பிஜேபி. எப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு கிபி கிமு அப்படின்றது மாதிரி, இது ஆமு ஆப்பி அப்படின்னு பிஜேபிக்கு அந்த பழமொழி பொருத்தமாக இருக்கும். அண்ணாமலைக்கு முன் 50 வருஷமாக இருந்திருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 82லேருந்து தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இருந்தவங்க எல்லாரும் திராவிட கட்சி கழிவுடுற கழிவு தண்ணி, அதாவது அவங்க கொடுக்குற அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அந்த கட்சிக்கு விசுவாசமாக, பிஜேபிக்கு விசுவாசமாக இல்லை, திராவிட கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாங்க அத்தனை பேருமே. இடையில் ஒரு தலைவன், கொஞ்சம் பரவாயில்லாமல் திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் ராஜா அப்படின்னு, ராஜான்னு ஒருத்தர் வந்தார். ஆனால் அந்தாலும் ஏடிஎம்கே எதுக்கலை. அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, எவ்வளவு ஊழல் பண்ணாங்க, எவ்வளவு ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் ஏற்றார். பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் என்னமோ பெரிய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு மாதிரி பாவம் தவங்கி தன்னால் பேட்டி கொடுக்குறக்குள்ள இப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. இப்படிப்பட்ட நாதாரிப்பெல்லாம் கட்சி தலைவர்னு அவங்களுக்கு பாவம். மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன, டெல்லிக்காரங்களுக்கு ஒரு அறிவுங்கிறதே இல்லை. தமிழ்நாடு அவங்க மற்ற மாநிலங்களெல்லாம் எவ்வளோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸாக வச்சுருக்காங்க. பெரிய பெரிய தீவிரவாதம் நிறைந்த மாநிலங்களையே அவங்க லேசாக அசைச்சு பார்த்துடுறாங்க. ஆனால் இது சாதாரண, எங்கே பார்த்தாலும் ஊழல் வாழ்ந்தீங்க. மேலே நான் கேட்குறேன், அதாவது சிபிஐ, எத்தனையோ துறை, என்ஐஏ இதெல்லாம் இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது. என்ன ஒருத்தனுக்கு கூட இங்கே பண்ணுற தப்பு தெரியாது சொல்லுங்கள்? இங்கே திராவிட கட்சி 50 வருஷம் 59 வருஷம் ஆண்டிருக்காங்க. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஊழல் 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 தான் அவங்க உயிர் மூச்சை. எப்படா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கலாம், அதைத்தானே தாரக மந்திரமாக கொண்டு இங்கே ஆட்சி பண்ணாங்க. இங்கே உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியுமையா, உனக்கு மட்டும் எப்படி தெரியல? டெல்லியில் இருக்க இங்கே எவனை நீ தலைவராக போட்டாலும் உடனே அந்த திராவிட கட்சி என்ன செஞ்சிருது, அவனை விலைக்கு வாங்கிடுது. அவன் கையில் ஒரு 50 லட்சமோ 1 கோடி ஈத்திரப்பைக. இவங்க அப்படி இப்படினாலும் நிறையவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படி ஒரு ஈத்திரை கடுமையான ஈத்திரப்பைக. இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த அனைத்து பிஜேபி தலைவர்களும் சரி, அண்ணாமலைக்கு பின்
வந்த நயினார் நாகேந்திரன் நாய், அது ஒரு எச்சக்கலை நாய். அது ஏடிஎம்கேக்கு வாலாற்ற நாய். எலும்பு துண்டு, ஏடிஎம்கே போட்ட எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு எடப்பாடி போட்ட அந்த அந்த பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு தமிழ்நாட்டில் எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் சேர்ந்து தமிழகத்தில் அண்ணாமலை என்பவரால் அந்த தனி மனிதனால் வளர்க்கப்பட்ட பிஜேபி என்ற மாபெரும் இயக்கத்தை சுத்தமாக அழிச்செடுத்துட்டாங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு 2 நாளாக 4 நாளாக உட்காந்து ஆய்வு பண்ணுறாங்களா? ஆய்வு என்ன ஆய்வு? நீ தோத்தது நீ தாண்டா, நீ தானே காரணம். நீ தமிழ் இசை அந்த அம்மா பேட்டியை டிவியில் காமிச்சேன்னு வச்சுக்கேன், நீங்கள் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இந்த கட்சியை விட்டு ஓடிடுவேன். அப்படி ஒரு அழகான பேச்சு, அழகான ஒரு இது. அதை விட மோசம் கோயம்புத்தூர் வானதி சீனிவாசன். இவர்களுக்கெல்லாம் ஆத்திரம். என்னடா நேற்று வந்தவன் கட்சி இப்படி கொண்டு வர மேலே நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருக்கானே, இவனை எப்படிரா கெடுக்கலாம்? அண்ணாமலை இல்லாமல் இவங்க ஒன்றா சேர்ந்த சமயத்தில் பூரா அதாங்க இதே பேச்சு தான். நாராயணன், ராம சீனிவாசன். ஏப்பா இந்த நேற்று வந்தார் விஜய், எப்படி 2 கட்சிகளையும் திராவிட கட்சிகளை வெட்டி எரிஞ்சிட்டு போனார். இந்த வேலையை அண்ணாமலை அவர்களே பார்த்துருப்பார். இன்னைக்கு அவர் செய்ய வேண்டிய வேலையை விஜய் பண்ணியிருக்கார், வேற ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட இருந்த அந்த தொண்டர்கள் பலம், இளைஞர்களுடைய சக்தி அண்ணாமலைக்கு. இத்தனைக்கு இவராவது ஒரு நடிகர். இளைய தளபதி விஜய் இன்றைய புரட்சி தளபதியின் பேர் வாங்கிட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், மாபெரும் நடிகர். நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அவர் திரையில் தோன்றுனா போதும், பெண்களும் ஆண்களும் விசில் அடித்து அப்படியே அவரை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆட்கள். அப்படி ஒரு பட்டாளம் படையை அவர் வச்சுருந்தார். ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு தனி மனிதன், அவன் ஒரு திரைப்படத்தில் புகழ் பெறலை, ஒரு பாரம்பரிய மிக்க இதில் இல்லை, எந்த ஒரு கட்சி பிரபலமும் இல்லை. ஆனால் கர்நாடகாவில் சுமார் ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து ஒரு மிகப்பெரிய கர்நாடக உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்து அந்த மாநிலத்தின் ரவுடிகள் கூட்டத்தை அடக்கின அந்த ஒரே ஒரு நற்பெயரை தவிர அவருக்கு வேறு எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் தலைவர் ஆகவும் அது வரைக்கும் பிஜேபின்னா ஒரு நோட்டாக கூட, அதாவது ஒரு எலெக்ஷனில் ஒரு தொகுதிக்க 300 ஓட்டு 400 ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு கட்சியை மாபெரும் கட்சியாக வளர்த்து அவர், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக்கினார் பிஜேபியை. இது அந்த மேலே இருக்கக்கூடிய கூமுட்டை பயலுக்கு தெரியல. கூமுட்டை பயலுக்கு இவங்க இந்த ஜால்ரா கோஷ்டிக்கு தான் வேண்டியிருக்கு போல. அவங்களுக்கு இந்த அடிமைகள், அதிமுக அடிமைகள், திமுக கொத்தடிமைகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, பிஜேபி தலைவராக இருந்துக்கிட்டு இவங்களுக்கு அப்படியே வீசுவாங்க. இவங்க பேண்டாலும் சரி மோண்டாலும் சரி எடுத்து அப்படியே நக்குவாங்க இந்த இருந்த பிஜேபி தலைவர்கள் எல்லாம். ஒரு அண்ணாமலை என்ற ஒரு ஐபிஎஸ், ஒரு தனி மனிதன் சும்மா அப்படியே எவ்வளோ ஒரு ஆர்வமாக கட்சியில் ஈடுபட்டு இளைஞர்களை பூரா கவர்ந்து தினந்தோறும். என இப்போ விஜய் இந்த கட்சி இருக்கிறார். ஆனால் இதுக்கு அடிப்படை காரணம் அண்ணாமலை. அடிப்படை காரணம் அண்ணாமலை தாங்க. திராவிட கட்சிகள் வீழ்ந்ததுக்கு காரணம் இப்போ ஒரு 4-5 வருஷமாக ஏடிஎம்கே மேலேயும் டிஎம்கே மேலேயும் மாறி மாறி சும்மா அவர் அந்த விட்டெறிஞ்ச அம்பு தான். ஏன்னா இவங்க மேலே அவ்வளோ ஊழல் வழக்கு இருக்குங்க. நீங்கள் எப்படிங்க இவங்களோட போய் கூட்டு வைக்கலாம்? ஒரு அறிவு வேணாமா? இன்றைக்கி பிஜேபி தனிச்சு நின்றுருந்தால் கூட போதுங்க, குறைந்தது ஒரு 50 சீட்டாக வந்திருப்பான். ஆனால் அண்ணாமலைக்கு அவர் தலைவராக இருக்கணும். இந்த மொட்டைப்பைய இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவன் தனியாகவே நிற்கிறக்க பயப்படுவான், தனியாக போகிறக்கே பயப்படுவானே. நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை தலைமையில் தனிச்சு நின்றுக்கணும். இன்றைக்கி அந்த செல்வாக்கை எப்படி அந்த செல்வாக்கை வளர்த்து எடுத்தாரோ, இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு அவரையே நீங்கள் தலைவராக நியமிச்சிருந்தீங்கன்னா, இந்த தேர்தல் அவர் தலைமையில் பிஜேபி சந்திச்சிருந்தால் கண்டிப்பாக குறைந்தபட்சம், ஏன்னா திமுக அதிமுக தான் போட்டி, இதை சொல்லி தானே விஜய் வந்தார்.
இதைத்தானே அண்ணாமலை சொன்னார் அன்னைக்கு. ஏண்டா மேலே டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு அறிவே இல்லையா? இதைத்தானே அவரும் சொன்னார். திமுகவும் ஊழல் கட்சி, ஏடிஎம்கே ஊழல் கட்சி. திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, எதிரி கரெக்ட், ஓகே, அவர் எதிரின்னு நல்லா தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிரி மட்டும் இல்லைங்க, அவன் பெரிய துரோகி. உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது பண்ணுறான். அவன் ஏற்கனவே உங்களுக்கு 2 தேர்தலில் வந்து உங்கள் கூட கூட்டணி வச்சு தான் நாங்கள் தோத்தோம்னே அறிக்கை விட்டாங்க. அவன் காலை போய் நக்கிறியடா, அவன் காலை போய் நக்கி அவன் தான் தூக்கி போட்டு மிதிச்சிட்டான்ல. இன்றைக்கி பிஜேபிங்கிறது இல்லாமல் போச்சு. 4 நாளாக கூட்டம் நடத்துகிறேன், ஒரு கீத்து கோட்டையில் எதுனா இப்போ தான் வந்து கட்சியை புதுசாக ஆரம்பித்த மாதிரி. பிரதமருக்கு எவ்வளோ பெரிய பேர் இருக்குது, அந்த அவ்வளோ பெரிய பேர், உலக புகழ் வாய்ந்த பிரதமரை உதயநிதி ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லி நீ வாடா பார்ப்பான். உன் தாத்தா வேணால் பெரிய முதல்வராக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நீ எங்கே பார்ப்போம்? பிரதமருக்கு வந்து நீ கருப்பு கொடி காட்டு, நீ வந்து அவருக்கு வந்து என்னமோ அவர் போகிற பாதையை மறப்பேன், கருப்பு கொடி காட்டி பலூன் விடுவேன்னு சொன்னேல, வாடா அப்படின்னு சொன்ன ஒரு தைரியமிக்க ஆன்மகம். நயினா நாகேந்திரனாக தான் நேரம் பேண்டு 3 கழிச்சிருப்பேன். அவங்க திமுககாரங்க இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு அவங்க கொடுக்குற டார்ச்சரில் மொட்டைப்பைய அழிச்சிட்டானே கட்சியை, பிஜேபியை. எவ்வளவு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த அண்ணாமலையை, அதுவும் உலக புகழ் பெற்ற இன்றைக்கி பிரதமருக்கே இன்றைக்கி சொல்கிறேன், அண்ணாமலை இந்த கட்சியில் நீங்கள் இறக்க உலக புகழ் பெற்ற உலகத் தலைவன் மோடி அவர்களுடைய புகழும் இறங்குங்க. எந்த ஒரு வெளிநாடு எப்படி மதித்தாங்களோ அப்படி எந்த நாடும் மதிக்காத ஒரு சூழ்நிலை இப்போ இனிமேல் வரும். ஏன்னா எழுதி வச்சுக்க. இனி நீங்கள் வந்து அண்ணாமலை காலில் விழுந்து எல்லோரும் வந்து ஐயா நீங்களே வாயான்னு சொன்னாலும் அவர் கொடுக்குற பேட்டிக்கு மதிப்பில்லை, இனிமேல் இருக்காது. அவர் பேட்டியை ஒரு 10 பேர் கூட பார்க்க மாட்டேன். நீ அவர் சொன்னால் எவனும் மதிக்கவும் மாட்டேன். தரமட்டமாக ஆக்கிட்டீங்களடா, எப்படியா போயிடலாம். நம்ம அணுகுண்டு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு பிஜேபிக்கு. எப்படி ஒரு அழகாக நல்ல ஒரு வலிவாக தன்மானம் மிக்க ஒரு கட்சியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து இந்த தற்கூரி நாய்கள் யார், எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன், தமிழிசை, வானதி சீனிவாசன், ராம சீனிவாசன், இந்த மாதிரி பொட்டல் கழுதைங்க. இதுக்கப்புறம் எங்கிட்ட சுற்றினாலும் இந்த திராவிட கட்சியிலேயே சுற்றிக்கிட்டு வரக்கூடிய பொட்டல் கழுதைங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஒரு கட்சி வளர்க்குறது எப்படி? எவனாவது நடத்துனீங்களாடா என் மக்கள்னு? சும்மா போகிற இடம் பூரா எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஒரு பவர், சின்ன பிள்ளைகளை கொண்டு பெரிய ஆளுங்க வரைக்கும் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு மாநிலத்தில் இல்லாமல் அப்படி ஒரு உங்களுக்கு என்ன பொறாமை? உங்களுக்கு ஒரு கட்சியில் யாருனாலும் சரித்தான், யாருனாலும் ஒருத்தர் கட்சியை வளர்த்தா சரித்தானே உனக்கு? நம்மளால் தான் வளர்க்க முடியல, சரி அவர் வளர்க்குறாரு, சப்போர்ட் பண்ணாமல் மேலே இருக்கிற டெல்லிக்காரங்கிட்ட அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லாத ஒன்றை போட்டு சொல்லி அவர் அவ்வளோ சம்பாரிச்சிட்டார், இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு. ஏன்ட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏனே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்கன்னு அவர் பூரா அவங்க ஆளுகளையாக செட் பண்ணுறாரு. எப்படி செட் பண்ணால் என்னடா? இப்போ கட்சியை வளர்த்தாருல அதை பாரு. மூளை முடுக்கு கிராமம் கொண்டு கட்சியை வளர்த்தார் அவர். மூளைக்கு பிஜேபி கொடியே, எல்லா கிராமங்களையும் பிஜேபி கொடியேறிச்சு. வளர்ந்துட்டு போகிறார். அப்படி தான் இருப்பார் ஒரு கட்சி தலைவர்னால். அவர் சம்பாதிக்கத்தான் செய்வார். அவருக்குன்னு ஒரு அவங்க ஆதரவாளர்களை எல்லா இதுலேயும் அவருக்கு சப்போர்ட்டு தான் அவரும் பார்ப்பார். ஆனால் கட்சி வளர்ந்துச்சா இல்லையா அதை பாரு. அதை விட்டுட்டு நீ இந்த ஈத்திரைகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இந்த தமிழிசை, இந்த நயினார் நாகேந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசாதீங்கண்ணே அப்படின்னா என்னையா டே போயாகிட்டு? நீ உள்ளூரில் இருப்ப, ஆனால் நாங்கள் இங்கே வெளி இடங்களில் இருக்கோம். இங்கே எவ்வளோ கட்சிக்கு எவ்வளோ பவர், எவ்வளோ மதிப்புங்கிறது உனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அதே போல் இன்றைக்கி வெளிநாடுகளில் திரு மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் வெளிநாட்டு தமிழர்களுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குங்கிறது இங்கே உனக்கு தெரியுமாடா? கூமிட்டப்பல வெளிநாட்டில் அங்கே இருக்கிறவனுக்கு தெரியும்.
அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்தியன்னு சொன்னாலே இப்போ மோடிஜி ஞாபகம் தான் வரும். அப்போ சரி, அப்போ மோடி நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மரியாதையோடு அங்கே இருக்காங்க. அப்படி ஒரு வளர்ந்து வர்ற, அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்சியை, மிகச்சிறந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஞான குருவாகிய மோடிஜி அவர்களுடைய கட்சியை தமிழ்நாட்டில் அழிக்க பிறந்தவங்க மாதிரி எந்த நேரத்தில் இவங்க தலைவராக வந்தாலும் போச்சு. பிஜேபி சுத்தமாக அழிஞ்சிருச்சுங்க. இனி அதுக்கு எதிர்காலமே கிடையாது, நினைச்சாலும் இல்லை. அவராலே, அதாவது யார் உருவாக்கினாரோ, நீங்கள் திரும்ப அண்ணாமலையவே கொண்டாந்து நிப்பாட்டினா கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கோ ஆதரவோ பிஜேபிக்கு இருக்கவே இருக்காது. இதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம்.